ஜனவரி 29. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பரிசுத்தமாகுதல். இன்றைய வேத வாசிப்பு லேவியராகமம் 22 1-9 வரையுள்ள வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களோடே சொல். நான் கர்த்தர். அன்றியும் நீ அவர்களை நோக்கி, உங்கள் தலைமுறைகளிலுள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமானவைகள் அண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்துமா என் சந்ததியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல். நான் கர்த்தர். ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் பிரமியமுள்ளவனோ அவன் சுத்தமாகும் மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாகிலும் தொட்டவனும் இந்திரியங்கழித்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியையாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான். அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாம். அது அவனுக்கு ஆகாரம். தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. நான் கர்த்தர். ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதிநிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். முக்கிய வசனம்: நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 22:9. உலக தரம் வாய்ந்த மட்பாண்ட சிற்பங்களை ஒரு கலை அருங்காட்சியகத்தில் பார்வையிட்ட பின் காற்றில் உலர்ந்த களிமண்ணை கொண்டு ஒரு சிறிய குடத்தை சொந்தமாக செய்யும்படி அழைப்பு பெற்றேன். அந்த சிறிய குவளையை 2 மணி நேரத்தில் வடித்து செதுக்கி அதற்கு வர்ணம் பூசினேன். ஆனால் என்னுடைய இந்த கடின உழைப்பெல்லாம் விருதாவாயிற்று. ஒரு சிறிய அற்பமான சரியான வடிவமில்லாத மற்றும் சீரான வண்ணமில்லாத பானையாகவே அது காணப்பட்டது. அது ஒருபோதும் அருங்காட்சியகம் ஏறாது. உன்னதமான தரத்தில் வாழ்வதென்பது மிரட்சியூட்டும். இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் இதை அனுபவித்தனர். அவர்கள் சடங்காச்சாரமாக சுத்தமாக இருப்பதில் தேவனின் கட்டளைகளை பின்பற்றுவதோடு அல்லாமல் பலிகளுக்கடுத்த உபய கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டும். ஆசாரியர்களின் வேலை பரிசுத்தமாகவும் பிரித்தெடுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். எனினும் அவர்கள் கடுமையாக முயன்றும் தோற்றனர். ஆகவேதான் அவர்களுடைய நீதிக்கான பொறுப்பை தேவனே இறுதியில் தனது தோள்களின் மேல் போட்டுக்கொண்டார். அவர் மோசேயிடம் திரும்ப திரும்ப, நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றார். இயேசுவே நமது பூரணமான மகா பிரதான ஆசாரியர். அவரே தனது சிலுவை மரணத்தின் மூலம் பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுமான பாவ நிவிர்த்திக்கான பலியை செலுத்தினார். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன், அதாவது என்னையே பரிசுத்த பலியாக்குகிறேன் என யோவான் 17:19 ஜெபிப்பதை பார்க்கிறோம். நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கான நமது முயற்சிகள் அனைத்தும் வெறும் உருவற்ற களிமண் பானைகளைப் போல தோன்றுகையில், இயேசுவானவர் ஏற்கனவே செய்து முடித்த பூரணமான கிரியையில் நாம் இளைப்பாறலாம். மேலும் அவருக்காக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை சார்ந்து கொள்ளலாம். உங்களை எரிச்சலூட்டும் உங்களது பரிசுத்த குலைச்சல் என்ன? அந்த பரிபூரணத்திற்கான தேவையை
இயேசு எவ்வாறு நிறைவேற்றியுள்ளார்? இயேசுவே, எனது நீதி உம்மில் இருப்பதற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். என்னையும் பரிசுத்தமாக்கியதற்காக உமக்கு நன்றி.